வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம்ல ஜென்ரல் அவேர்னஸ் பார்ட்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை தான் நம்ம பார்க்க போறோம். இதுல கேட்கக்கூடிய 40 கொஸ்டின்ஸ்ல ஹிஸ்ட்ரி, இந்தியன் பாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கில் இருந்து மட்டும் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்பாங்க. அந்த ரிமைனிங் 15 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸ், ஜியோகிரபி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் இதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 15 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்பாங்க. சரிங்களா? நம்ம இந்த வீடியோவில் இந்த செக்ஷன்ல கேட்கக்கூடிய 40 கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? நீங்க இந்த கொஸ்டின்ஸை பிடிஎஃபா டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம அருண் அகாடமியோட டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணிருக்கோம். அந்த டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே போல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அருண் அகாடமி சேனலை விசிட் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க இது போல அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நீங்களும் தாராளமா பார்க்க முடியும். சரிங்களா? சரிங்க, இன்னைக்கான கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாங்க. இந்த செஷன்ல நாம அருண் சார் மற்றும் அருண் அகாடமியோட எக்ஸ்பர்ட் டீம் உறுப்பினர்கள் தயார் செஞ்ச முக்கியமான ஜெனரல் அவேர்னஸ் பொது அறிவு செட் 1 பத்தி பார்க்க போறோம். ஒரு முக்கியமான அப்டேட், நாம ரயில்வே குரூப் டி ஜெனரல் சயின்ஸ்க்காக 10 ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோக்கள், 7 டாபிக் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் 2025 வீடியோக்கள் மற்றும் 8 பிரத்யேகமான கேள்வி மற்றும் பதில் டிஸ்கஷன் வீடியோக்களை பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இதை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி நீங்க பார்க்கலாம். வரப்போற ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் லெவல் மற்றும் அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம்ஸ்க்கு இந்த செஷன் ரொம்ப முக்கியமானது. அதனால எல்லா கேள்விகளையும் அதோட விளக்கங்களையும் கவனமா கேளுங்க. ஏன்னா சில கேள்விகள் நேரடியா விளக்க பகுதியிலிருந்து வரலாம். ஓகே, இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு நாம உடனே முதல் கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். Question 1, யஜுர்வேதா deals with blank. யஜுர்வேதம் எதை கையாள்கிறது? ஆப்ஷன் A, the rituals of the yagya, யாக சடங்குகள். ஸோ பேசிக்கா கான்செப்ட் என்னன்னா, நம்ம கிட்ட 4 முக்கிய வேதங்கள் இருக்கு. ரிக், சாமா, யஜுர், அதர்வா. ஆமா, அந்த 4 வேதங்கள். கரெக்ட். இதுல ரிக் வேதம் தெய்வங்களை போற்றும் கவிதைகள், சாம வேதம் இசையோடு தொடர்புடையது, அப்புறம் அதர்வ வேதம் அன்றாட வாழ்க்கைக்கான மந்திரங்கள். ஆனா இந்த யஜுர் வேதம் முற்றிலும் வேறுபட்டது. ஓ, அதாவது இந்த யாக சடங்குகளை எப்படி செய்யணும்னு சொல்றதுக்காகவே உள்ள வேதம், சரியா? எக்ஸாக்ட்லி, யாக சடங்குகளுக்கான ஒரு வழிகாட்டுதல்னு சொல்லலாம். இதை நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்க ஒரு வழி சொல்றேன் கேளுங்க. ரிக்வேதம் ஒரு பொயட்ரி புக் மாதிரி, சாம வேதம் ஒரு மியூசிக் ஆல்பம் மாதிரி. ஆனா இந்த யஜுர்வேதம் இருக்குல்ல, இது ஒரு யூசர் மேனுவல் மாதிரி. ஆமா, ஒரு யாகத்தை எந்த வரிசையில செய்யணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ற ஒரு கையேடு. சூப்பர். அந்த காலத்துல ரிச்சுவல்ஸ் ரொம்ப முக்கியமா இருந்ததால அதுக்குன்னே ஒரு மேனுவல் தேவைப்பட்டுச்சு. எக்ஸாம்ல கேட்டா இந்த மேனுவல் கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Question 2. Which of the following is not a function of the Reserve Bank of India? பின்வருவனவற்றில் எது இந்திய ரிசர்வ் வங்கியின் செயல்பாடு அல்ல? ஆப்ஷன் சி, ரெகுலேட்டர் ஆஃப் தி ஸ்டாக் மார்க்கெட், பங்கு சந்தையின் ஒழுங்குபடுத்துபவர். ரைட். அதாவது இங்க என்ன கான்செப்ட்னா, பங்கு சந்தையை ஒழுங்குபடுத்துவது செபி அமைப்பு தான், ரிசர்வ் வங்கி கிடையாது. ஓஹோ, செபி. ஆமா, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஆமா, ஆர்பிஐயோட முக்கிய வேலை நாட்டின் பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துவது, புதிய நோட்டுகளை வெளியிடுவது, அப்புறம் மற்ற வங்கிகளுக்கு வங்கியாக செயல்படுவது. ஆனா எனக்கு ஒரு டவுட், இந்தியாவோட முழு பொருளாதாரத்தையும் ஆர்பிஐ தான் கண்ட்ரோல் பண்ணுதுன்னா ஏன் பங்கு சந்தையும் அவங்களே பார்த்துக்க கூடாது? நல்ல கேள்வி. இது ஒரு அதிகார பகிர்வு கான்செப்ட். வங்கிகள்ல நடப்பது சேமிப்பு மற்றும் கடன், ஆனா பங்கு சந்தையில நடப்பது முதலீடு மற்றும் ரிஸ்க். ஓ, ரெண்டும் வேற வேற டைனமிக்ஸா? கரெக்ட். மக்களின் சேமிப்பை பாதுகாப்பது ஆர்பிஐ வேலை, ஆனா கம்பெனிகள் ஷேர் மார்க்கெட்ல மோசடி செய்யாம முதலீட்டாளர்களை பாதுகாப்பது செபி வேலை. சூப்பர். நிஜ வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்தா ஆர்பிஐ அப்படிங்கிறது எல்லா பேங்குகளுக்கும் ஒரு பாஸ். ஆனா நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அந்த ட்ரேடிங்கை கண்காணிக்கிறது செபியோட வேலை. கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். Question 3. What is the formula for net worth? நிகர மதிப்புக்கான சூத்திரம் என்ன? ஆப்ஷன் டி, net worth equals assets minus liabilities. நிகர மதிப்பு சமம் சொத்துக்கள் கழித்தல் பொறுப்புகள். அதாவது நெட்வொர்த் அப்படிங்கிறது ஒருத்தரோட உண்மையான நிதி நிலைமையை காட்டும் ஒரு அளவுகோல். அசெட்ஸ்னா சொத்துக்கள், உங்களுக்கு பணம் தரக்கூடிய விஷயங்கள். லைபிலிட்டிஸ்னா பொறுப்புகள், அதாவது நாம மற்றவங்களுக்கு திருப்பி செலுத்த வேண்டிய கடன்கள், சரியா? எக்ஸாக்ட்லி. சொத்துக்கள்ல இருந்து இந்த கடன்களை கழித்தால் கிடைப்பதுதான் உங்க நிகர மதிப்பு. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லலாம். நிறைய பேர் என்கிட்ட 50 லட்சத்துக்கு வீடு இருக்கு, 10 லட்சத்துக்கு கார் இருக்கு, நான் ரொம்ப பணக்காரன்னு நினைப்பாங்க. ஆமா, பொதுவா அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா அது உண்மையில அப்படி இல்லை. அந்த வீட்டுக்காக நீங்க 40 லட்சம் பேங்க்ல லோன் வாங்கியிருக்கீங்க, காருக்கு 8 லட்சம் லோன் இருக்குன்னா அந்த லோன்கள் எல்லாம் உங்க லைபிலிட்டிஸ். கரெக்ட். உங்க அசெட்ஸ் 60 லட்சத்துல இருந்து அந்த லைபிலிட்டிஸ் 48 லட்சத்தை கழிச்சு பாருங்க, மீதி 12 லட்சம் வருது பாத்தீங்களா? அதுதான் உங்க உண்மையான நெட்வொர்த்.
ஆமா, உங்ககிட்ட இருக்கிறது மைனஸ், நீங்க கொடுக்க வேண்டியது. இதுதான் பேசிக் லாஜிக். எக்ஸாம்ல கேட்டா கன்ஃபியூஸ் ஆகாம ஆன்சர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் 4. Which of the following option is not correctly matched? பின்வருவனவற்றில் எந்த விருப்பம் சரியாக பொருந்தவில்லை? ஆப்ஷன் ஏ உஜ்ஜைன் க்ஷிப்ரா நதி. ஆப்ஷன் பி சூரத் தப்தி நதி. ஆப்ஷன் சி ஜபல்பூர் ஜீலம் நதி. ஆப்ஷன் டி லக்னோ கோமதி நதி. ஆப்ஷன் சி ஜபல்பூர் ஜீலம் ரிவர். ஜபல்பூர் ஜீலம் நதி இதுதான் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. ஆமா, ஜபல்பூர் நகரம் ஜீலம் நதிக்கரையில் இல்ல, அது நர்மதா நதிக்கரையில் அமைந்துள்ளது. ஓ, ஜபல்பூர்னா நர்மதா நதி. அப்போ ஜீலம் நதி எங்க இருக்கு? ஜீலம் நதி காஷ்மீர் பகுதியில ஓடக்கூடியது. ஆனா ஜபல்பூர் மத்திய பிரதேசத்துல இருக்கு. வரலாற்று ரீதியாக நதிகள் தான் நகரங்களின் உயிர் நாடியா இருந்திருக்கு. அதனாலதான் தேர்வுகள்ல இது அடிக்கடி கேட்கப்படுது. நதி கதைகள்ல தான் நாகரிகமே தோன்றுச்சு இல்லையா? அதனால நீங்க எக்ஸாம்க்கு தயாராகிறப்போ இதையெல்லாம் ஒரு மேப் வச்சு படிச்சா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆமா, ஒரு விஷுவல் மெமரி மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. உஜ்ஜைன் ஷிப்ரா, சூரத் தப்தி, லக்னோ கோமதி, ஜபல்பூர் நர்மதா, இந்த லிஸ்ட்டை அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. சிட்டி ரிவர் மேட்சிங் எக்ஸாம்ல வந்தா ஈஸியா மார்க் வாங்கிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் 5. Which feature in Windows allows you to recover files that were accidentally deleted? விண்டோஸில் தவறுதலாக அழிக்கப்பட்ட கோப்புகளை மீட்டெடுக்க எந்த அம்சம் உங்களை அனுமதிக்கிறது? ஆப்ஷன் ஏ ரீசைக்கிள் பின், மறுசுழற்சி தொட்டி. சோ இது ஒரு பேசிக் கம்ப்யூட்டர் கொஸ்டின். விண்டோஸ் சிஸ்டத்துல நாம தவறுதலா ஒரு ஃபைலை டெலீட் பண்ணிட்டா உடனே அது நிரந்தரமா அழிஞ்சிடாது. அது நேரா அந்த ரீசைக்கிள் பின்னுக்கு தான் போகும். ஆமா, மறுசுழற்சி தொட்டியில சேர்க்கப்படும். சிஸ்டத்தை விட்டு நிரந்தரமா அகற்றத்துக்கு முன்னாடி ஃபைலை மீண்டும் ரீஸ்டோர் பண்ண இது ஒரு தற்காலிக சேமிப்பக பகுதியா செயல்படுது. இது நிஜத்துல நம்ம வீட்டுல இருக்கிற குப்பை தொட்டி மாதிரி தாங்க. இப்ப தெரியாம ஒரு முக்கியமான டாக்குமெண்டா குப்பையில போட்டோன்னு வைங்களேன், கண்டிப்பா முனிசிபாலிட்டில இருந்து குப்பை வண்டி வரதுக்கு முன்னாடி நாம எடுத்துடலாம். எக்ஸாக்ட்லி அதே லாஜிக் தான் கம்ப்யூட்டர்லயும். ஷிஃப்ட் டெலீட் கொடுக்காத வரைக்கும் ரீசைக்கிள் பின்ல போய் நம்ம ஃபைலை ஈஸியா மீட் எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். Question 6. Where is the Parvati Arga Bird Sanctuary, which was recently declared an Eco-Sensitive Zone ESZ, located? சமீபத்தில் சுற்றுச்சூழல் உணர்திறன் மண்டலமாக அறிவிக்கப்பட்ட பார்வதி அர்கா பறவைகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேசம். ரைட். இந்த பார்வதி அர்கா பறவைகள் சரணாலயம் உத்தரப்பிரதேசத்தின் கங்கை சமவெளியில அமைந்துள்ளது. சமீபத்துல மத்திய அரசு இத ஈகோ சென்சிட்டிவ் ஜோன், அதாவது SEZ ன்னு அறிவிச்சிருக்காங்க. இது செழுமையான பறவை இனங்கள் வாழும் ஒரு முக்கியமான சதுப்பு நில அமைப்பு, சரியா? ஆமா, ஒரு முக்கியமான வெட்லேண்ட். ஆனா எனக்கு ஒரு டவுட். இந்த ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் நியூஸ் அடிக்கடி பாக்குறமே, அப்படின்னா நிஜமா என்ன அர்த்தம்? அந்த சரணாலயத்தை சுத்தி மனுஷங்களே வாழக்கூடாதா? அப்படி இல்ல. இந்த SEZ அப்படிங்கிறது ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி செயல்படும் ஒரு பகுதி. அதாவது சரணாலயத்திற்கு வெளியே குறிப்பிட்ட கிலோமீட்டர் தூரத்திற்கு பெரிய தொழிற்சாலைகள் அமைப்பதையோ அதிகப்படியான சுரங்க வேலைகளையோ அரசாங்கம் தடை செய்யும். ஓஹோ, அதாவது பறவைகளின் வாழ்விடத்துக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது, ஆனா உள்ளூர் மக்கள் விவசாயம் செய்யவோ வாழவோ தடை இருக்காது. எக்ஸாக்ட்லி. வனவிலங்குகளுக்கும் வெளியே இருக்கிற நகரமயமாக்களுக்கும் நடுவுல ஒரு பாதுகாப்பான பஃபர் ஜோன் தான் இது. சூப்பர். கங்கை சமவெளி பகுதியில பறவைகளை பாதுகாக்க இது ரொம்ப அவசியமான ஸ்டெப். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. Next question. Question 7. What specific types of services have seen significant growth in India's services sector? இந்தியாவின் சேவைகள் துறையில் எந்த குறிப்பிட்ட வகையான சேவைகள் கணிசமான வளர்ச்சியை பெற்றுள்ளன? ஆப்ஷன் பி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் BPO சர்வீசஸ். தகவல் தொழில்நுட்பம் மற்றும் BPO சேவைகள். சோ இந்தியாவின் ஒட்டுமொத்த GDP-ல சேவைகள் துறை தான் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்குது. அதிலும் குறிப்பா இந்த IT மற்றும் BPO சேவைகள் கடந்த 20 ஆண்டுகள்ல அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆனா நம்ம நாடு ஏன் இந்த குறிப்பிட்ட துறையில இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சது? இதுக்கு 3 முக்கிய காரணங்கள் இருக்கு. 1, நம்ம கிட்ட உள்ள ஏராளமான ஆங்கிலம் பேசும் திறன் கொண்ட இளைஞர்கள். 2, டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். 3, காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் மற்றும் டைம் ஜோன் வித்தியாசம். ஆமா, மேற்கத்திய நாடுகளை விட இங்க செயல்படும் செலவு ரொம்ப கம்மி. கரெக்ட். அதுவும் அந்த டைம் ஜோன் வித்தியாசம் ஒரு பெரிய பிளஸ். எக்ஸாம்பிளுக்கு அமெரிக்கால ராத்திரியில ஒருத்தர் தன்னோட பேங்க் அக்கௌண்ட் பத்தி கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணா இங்க பெங்களூர்லயோ சென்னையிலயோ காலையில ஷிஃப்ட்ல இருக்கிற நம்ம ஆளுங்க தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா உலகத்தோட பேக் ஆபீஸாவே இந்தியா மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். இதுதான் நம்ம பொருளாதாரத்துக்கு ரொம்ப பெரிய தூண். சோ IT and BPO அப்படிங்கறத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Question 8. What is the correct chronological order of rulers given below? கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆட்சியாளர்களின் சரியான கால வரிசை என்ன? நம்பர் 1 தைமூர், நம்பர் 2 மஹ்மூத் கஜ்னி, நம்பர் 3 செஞ்சிஸ் கான்,
நம்பர் 4 முகமது கோரி, ஆப்ஷன் சி 2431. சரி, இந்த கால வரிசைய ஒரு வரலாற்று நிகழ்வுகளோட சேர்த்து பார்ப்போம். முதல்ல வருபவர் மாமுத் கஜினி, 1000 வருஷங்களுக்கு முன்னாடி. அவரோட முக்கிய நோக்கம் செல்வத்தை சூறையாடுவது. ஓகே, கஜினி ஃபர்ஸ்ட். அவர் இந்தியாவை கைப்பற்றி ஒரு பேரரசை உருவாக்க நினைத்தார். ரைட். அதுக்கப்புறம் 13ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்துல செங்கிஸ்கான் தலைமையில மங்கோலிய அச்சுறுத்தல் உருவானது. கடைசியாக டெல்லி சுல்தானிய பேரரசு வலுவிழந்திருந்த நேரத்துல தைமூர் படையெடுத்து டெல்லியை சூறையாடினார். நீங்க எக்ஸாமுக்கு படிக்கும்போது இந்த மாதிரி கேள்விகளை வெறும் வருஷங்களை வச்சு மனப்பாடம் பண்ணா கண்டிப்பா மறந்துடும். இது ஒரு சினிமா டைம்லைன் மாதிரி மைண்ட்ல ஓட விடுங்க. ஆமா, ஒரு ஸ்டோரியா வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் செல்வத்தை கொள்ளையடிக்க வந்த கஜினி, அடுத்து இங்கே செட்டில் ஆகி சாம்ராஜ்யத்தை ஆரம்பிச்ச கோரி, அப்புறம் பார்டர்ல ஒரு பெரிய பயத்தை உருவாக்குன செங்கிஸ்கான், கடைசியா டெல்லி சுல்தான்களை பதம் பார்த்த தைமூர். கஜினி, கோரி, செங்கிஸ், தைமூர். தட்ஸ் இட். கன்ஃபியூஸ் ஆகவே ஆகாது. நெக்ஸ்ட் கொஸ்டின். Question 9. Which was the only state remaining outside the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana after Odisha and Delhi joined in 2025? 2025 ஒடிஷா மற்றும் டெல்லி இணைந்த பிறகு ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டத்திற்கு வெளியே உள்ள ஒரே மாநிலம் எது? ஆப்ஷன் சி வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம். இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உலகிலேயே மிகப்பெரிய அரசாங்க நிதியுதவி பெறும் மருத்துவ காப்பீட்டு திட்டமாகும். ஆனா நீண்ட காலமாக டெல்லி, ஒடிசா மற்றும் மேற்கு வங்காளம் இதுல இணையாம இருந்தன. ஆனா இப்போ 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்துல ஒடிஷாவும் டெல்லியும் மத்திய அரசுடன் கையெழுத்திட்டு இணைந்து விட்டன. ரைட்? எக்ஸாக்ட்லி. அதனால இப்போ மேற்கு வங்காளம் மட்டுமே இந்த திட்டத்துல இணையாக ஒரே மாநிலமா இருக்கு. ஆனா இவ்வளவு பெரிய மத்திய அரசு திட்டத்துல சில மாநிலங்கள் ஏன் சேர தயங்குறாங்க? அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? மெயின் ரீசன் சில மாநிலங்கள் ஏற்கனவே தங்களுக்கென பிரத்யேகமான ஸ்டேட் ஹெல்த் ஸ்கீம்ஸை வெற்றிகரமா செயல்படுத்திட்டு வராங்க. அந்த திட்டங்களே மக்களுக்கு போதுமானதுன்னு அவங்க நினைக்கலாம். அப்புறம் நிதி பகிர்வு, நிர்வாக காரணங்களும் இருக்கு. ஓஹோ, புரியுது. ஆனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த டேட்டா ரொம்ப முக்கியம். டெல்லியும் ஒடிஷாவும் ரீசெண்டா சேர்ந்தாச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய அப்டேட். ஸோ இப்போதைக்கு இந்த லிஸ்ட்ல இல்லாத ஒரே பேரு மேற்கு வங்காளம் மட்டும்தான். கரண்ட் அஃபேர்ஸ்ல கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். Question 10. Who presided over the first session of the Indian National Congress? இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் அமர்வுக்கு தலைமை வைத்தவர் யார்? ஆப்ஷன் சி WC பானர்ஜி. WC பானர்ஜி. எனக்கு இந்த கேள்வியை பார்த்தோன்னே ஒரு சின்ன ஆச்சரியம். சுதந்திர போராட்டம்னு சொன்னாலே காந்தி, நேரு, திலகர் பேர் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனா காங்கிரஸோட முதல் தலைவரா இவங்க யாருமே இல்லையா? இல்ல. இந்திய தேசிய காங்கிரஸ் 1885ஆம் ஆண்டு பம்பாயில் A.O. ஹியூம் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த முதல் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் தான் இந்த ஓமேஷ் சந்திர பானர்ஜி. ஓ, WC பானர்ஜி ஒரு வழக்கறிஞர் இல்லையா? ஆமா, அவர் கல்கத்தாவை சேர்ந்த மிகவும் பிரபலமான மற்றும் மரியாதைக்குரிய ஒரு பாரிஸ்டர். தொடக்க காலத்துல காங்கிரஸ் ஒரு மக்கள் இயக்கமா இல்ல, படித்த வழக்கறிஞர்கள், பத்திரிகையாளர்கள் கூடி விவாதிக்கும் ஒரு அமைப்பா தான் இருந்துச்சு. ஓஹோ, அப்போ அது வெறும் படிச்சவங்க சேர்ந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கைகளை வைக்கிற ஒரு அமைப்பா இருந்துச்சு. அதனாலதான் ஒரு பெரிய வக்கீலான பானர்ஜி தலைவராக இருந்திருக்காரு. இந்த வரலாற்று பின்னணி தெரிஞ்சா விடை ஈஸியா ஞாபகம் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். Question 11. The Ayushman Vaya Vandana scheme, introduced in October 2024, provides free treatment up to what amount per year for citizens aged 70 and above? அக்டோபர் 2024 அறிமுகப்படுத்தப்பட்ட ஆயுஷ்மான் வயவந்தனா திட்டம் 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குடிமக்களுக்கு ஆண்டுக்கு எவ்வளவு தொகை வரை இலவச சிகிச்சை அளிக்கிறது? ஆப்ஷன் சி ₹5 lakh, ரூ 5 லட்சம் மத்திய அரசு அறிமுகப்படுத்தினாங்க. இதோட சிறப்பம்சம் என்னவென்றால் 70 வயது நிரம்பிய எந்த ஒரு இந்திய குடிமகனுக்கும் வருமான வரம்பை பொருட்படுத்தாமல் ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு வழங்கப்படும். நிஜமாவே இது ஒரு சிறப்பான திட்டம்னு சொல்லலாம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டிக்கு 70 வயசுக்கு மேல ஆகுதுன்னு வைங்க, அவங்களுக்கு நிறைய மருத்துவ செலவுகள் வரலாம் இல்லையா? கண்டிப்பா வரும். பிரைவேட்ல மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடணும்னா வயசானவங்களுக்கு பிரீமியம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆமா, சில நேரம் இன்சூரன்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க. ஆனா இந்த திட்டத்துல எவ்வித வருமான சான்றிதழும் இல்லாமலே 5 லட்சம் வரைக்கும் இலவச சிகிச்சை கிடைக்கும். இது வயசான காலத்துல ரொம்ப பெரிய நிம்மதி. இந்த 5 லட்சம் அப்படிங்கிற நம்பரை எக்ஸாம்காக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Question 12. Where are files and folders typically stored in a computer? கோப்புகள் மற்றும் கோப்புரைகள் பொதுவாக கணினியில் எங்கு சேமிக்கப்படுகின்றன? ஆப்ஷன் சி ஹார்ட் டிரைவ். ஹார்ட் டிரைவ். கம்ப்யூட்டர்ல உள்ள கோப்புகள், புகைப்படங்கள், அப்புறம் சாஃப்ட்வேர் எல்லாமே ஹார்ட் டிரைவ்ல தான் நிரந்தரமா சேமிக்கப்படுது. இது ஒரு பெர்மனன்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ். ஆனா நிறைய பேருக்கு ரேமுக்கும் ஹார்ட் டிரைவுக்கும் வித்தியாசம் கன்ஃபியூஸ் ஆகும். ஆமா, ரேம் அப்படிங்கிறது ஷார்ட் டேர்ம் மெமரி, ஹார்ட் டிரைவ் தான் லாங் டேர்ம்.
அதாவது சிம்பிளா சொல்லணும்னா இப்போ நீங்க கம்ப்யூட்டர்ல ஒரு பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க, திடீர்னு கரண்ட் போயிடுச்சு, சிஸ்டம் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அந்த பாட்டு கம்ப்யூட்டரை விட்டு அழிஞ்சிடாது. ஏன்னா அது ஹார்ட் டிரைவ்ல நிரந்தரமா சேவ் ஆகியிருக்கு. எக்ஸாக்ட்லி. ஆனா அந்த நேரத்தில் பிளே ஆயிட்டு இருந்த சாஃப்ட்வேர் ரேம்ல இருந்து க்ளோஸ் ஆயிடும். ஸோ கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணாலும் டேட்டா அழியாம இருக்கிறது ஹார்ட் டிரைவ்ல தான். கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின். Question 13. What is the current GDP of India, making it the world's fourth largest economy according to recent government data? சமீபத்திய அரசாங்க தரவுகளின்படி இந்தியாவின் தற்போதைய ஜிடிபி எவ்வளவு? இது உலகின் 4வது பெரிய பொருளாதாரமாக இந்தியாவை மாற்றியுள்ளது. ஆப்ஷன் பி USD 4.18 ட்ரில்லியன். 4.18 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர். இந்தியா ஜப்பானை முந்தி 4வது இடத்துக்கு வந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய மைல்கல். ஆனா இது எப்படி சாத்தியமாச்சு? திடீர்னு நாம அவ்வளவு வேகமா வளர்ந்துட்டோமா? ஆமா, இந்தியாவின் வளர்ச்சி 8.2% உயர்ந்துள்ளது உண்மைதான். ஆனா ஜப்பானை நாம் முந்தியதற்கு 2 முக்கிய காரணங்கள் இருக்கு. ஒன்னு, நம்மோட வேகமான வளர்ச்சி மற்றும் பெரிய மக்கள் தொகை. ஓகே, அந்த டெமோகிராஃபிக் டிவிடெண்ட். கரெக்ட். 2வது காரணம் ஜப்பானின் பொருளாதாரம் சமீப காலமாக தேக்க நிலையில, அதாவது ஸ்டாக்னேஷன்ல இருக்கு. அங்க மக்கள் தொகை முதிர்ச்சி அடைந்து வருவதால உற்பத்தியும் நுகர்வும் குறைந்து வருது. ஓ, அப்போ இது 2 பக்கமும் நடந்த ஒரு மாற்றம். நம்மோட ஐடி செக்டார், சர்வீஸ் செக்டார் வளர்ச்சி ஒரு பக்கம், அவங்களோட தேக்க நிலை இன்னொரு பக்கம். ஆமா, அதனால ஜப்பான் பின்வாங்க, இந்தியா இயல்பாகவே முன்னேறிடுச்சு. எக்ஸாம்ல எண்கள் ரொம்ப முக்கியம். 4.18 ட்ரில்லியன் டாலர். ஆப்ஷன்ஸ்ல 3.5, 5.0ன்னு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ 4.18 அப்படிங்கிறது தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Question 14. Who among the following was known as the Grand Old Man of India? பின்வருபவர்களில் இந்தியாவின் பெரும் மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் பி டேடாபாய் நௌரோஜி. தாதாபாய் நௌரோஜி. தாதாபாய் நௌரோஜி இந்திய தேசிய இயக்கத்தின் ஆரம்ப கால தூண்கள்ல ஒருவர். அவரை ஏன் இந்தியாவின் பெரும் மனிதன்னு சொல்றாங்கன்னா, பிரிட்டிஷ் ஆட்சியின் உண்மை முகத்தை பொருளாதார ரீதியா முதல்ல தோலுரித்து காட்டியவர் அவர்தான். ஆமா, அவரோட அந்த ட்ரெயின் ஆஃப் வெல்த், அதாவது செல்வ சுரண்டல் தியரி ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே. எக்ஸாக்ட்லி. பிரிட்டிஷ்காரங்க எப்படி இந்தியாவோட வளங்கள் எல்லாம் சுரண்டி இங்கிலாந்துக்கு கொண்டு போறாங்கன்னு புள்ளி விவரங்களோட நிரூபிச்சார். சும்மா வார்த்தையில சொல்லாம டேட்டாவோட ஒரு புத்தகம் எழுதி காமிச்சாரு. இதனால தான் இந்தியாவில் வறுமை அதிகமாகுதுன்னு. அவர் செஞ்ச இந்த வேலை தான் தேசிய இயக்கத்துக்கே பெரிய அடித்தளமா இருந்துச்சு. அதனால தான் இவருக்கு இவ்வளவு பெரிய மரியாதை. தாதாபாய் நௌரோஜி, பெயர் மறக்க வேண்டாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். Question 15. What is the term of office of the members of the State Legislative Council? மாநில சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களின் பதவி காலம் என்ன? ஆப்ஷன் டி 6 years, 6 ஆண்டுகள். நம்ம அரசமைப்புல சில மாநிலங்கள்ல 2 அவைகள் இருக்கு. எம்எல்ஏக்கள் இருக்கிற சட்டப்பேரவை மற்றும் எம்எல்சிகள் இருக்கிற சட்ட மேலவை. இதுல மேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். எனக்கு இந்த இடத்துல ஒரு குழப்பம் வரும். இப்போ எம்எல்ஏ எலெக்ஷன் நடக்குது, 5 வருஷம் கழிச்சு கவர்மெண்ட் மாறிடும், அவை கலைக்கப்படும். ஆனா மேலவை எப்படி செயல்படுது? அதுதான் மேலவையின் சிறப்பு. மாநில சட்டமன்ற மேலவை என்பது ஒரு நிரந்தர அவை, பெர்மனன்ட் பாடி. இது ஒருபோதும் ஒட்டுமொத்தமாக கலைக்கப்படாது. அப்போ அந்த 6 வருஷ பதவி காலம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள் என்றாலும் 1/3 பங்கு உறுப்பினர்கள் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கும் ஓய்வு பெறுவார்கள். அந்த இடங்களுக்கு மட்டும் புதிய தேர்தல் நடக்கும். வாவ், சூப்பர் மெக்கானிசம். ஸோ எப்போவுமே அந்த அவையில் ஆட்கள் இருந்துட்டே இருப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ராஜ்யசபா எப்படி செயல்படுதோ அதே மாதிரி மாநிலத்தில் செயல்படுறது தான் இந்த சட்ட மேலவை. ரொம்ப தெளிவாக புரிஞ்சுது. நெக்ஸ்ட் கொஸ்டின். Question 16. What is the World Bank's economic growth projection for India in the year 2026? 2026ஆம் ஆண்டிற்கான இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி குறித்த உலக வங்கியின் கணிப்பு என்ன? ஆப்ஷன் பி 6.5%, 6.5%. உலக அளவில் பல்வேறு பொருளாதார அமைப்புகள் இந்தியாவின் வளர்ச்சியை கணித்துள்ளன. 2026ஆம் ஆண்டிற்கான வளர்ச்சியை உலக வங்கி 6.5% இருக்கும்னு கணிச்சிருக்காங்க. ஆனா நான் நியூஸ்ல வேற சில நம்பர்ஸ் கூட பார்த்தேனே. ஆமா, அதே சமயம் IMF மற்றும் OECD ஆகிய அமைப்புகள் இந்த வளர்ச்சி 6.2% இருக்கும்னு கணித்துள்ளன. இங்க எக்ஸாம் எழுதுறவங்க கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. வேர்ல்ட் பேங்க் கணிப்பு 6.5, IMF கணிப்பு 6.2. ஏன் இந்த வித்தியாசம் கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு அமைப்பும் கால்குலேட் பண்ற மெத்தடாலஜி வேற வேற மாதிரி இருக்கும். கேள்வியில உலக வங்கின்னு கேட்டா 6.5ங்கிறத சரியா டிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Question 17. Assertion A. Article 15 prohibits discrimination based on caste. கூற்று A சரத்து 15 சாதி அடிப்படையிலான பாகுபாட்டை தடை செய்கிறது. ரீசன் R. It ensures equality before law under Article 14. காரணம் R. இது சரத்து 14 கீழ் சட்டத்தின் முன் சமத்துவத்தை உறுதி செய்கிறது. Option B. Both A and R are true, but R is not the correct explanation of A. A மற்றும் R இரண்டும் சரி, ஆனால் R என்பது Aவின் சரியான விளக்கம் அல்ல. வெயிட், எனக்கு இதுல ஒரு குழப்பம் இருக்கு. சரத்து 14லேயே சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமன்னு பொதுவா சொல்லியாச்சுல்ல,
அப்புறம் எதுக்காக ஸ்பெஷலா சரத்து 15ன்னு ஒன்று வச்சு சாதி மத பாகுபாட்டை பத்தி பேசணும்? அது ரிப்பீட் ஆகுற மாதிரி இல்லையா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இதனால தான் நிறைய மாணவர்கள் இந்த அசர்ஷன் ரீசன் கேள்விகள்ல தப்பு பண்றாங்க. சரத்து 14 அப்படிங்கிறது ஒரு பொதுவான கொடை போன்றது, அம்ப்ரெலா லாஜிக். சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்லுது. சரி. ஆனா வரலாற்று ரீதியாக நமது சமூகத்தில் பாகுபாடுகள் பொதுவாக நடக்கல. சாதி, மதம், இனம், பாலினம் ஆகிய குறிப்பிட்ட விஷயங்களின் அடிப்படையிலே அதிகம் நடந்துச்சு. அதனால அந்த சமூக பாகுபாடுகளை ஒழிப்பதற்காக அரசமைப்பு உருவாக்கிய ஒரு நேரடி ஆயுதம்தான் சரத்து 15. ஆஹா, இப்ப லாஜிக் கிளியரா புரியுது. ஆர்டிகிள் 14ங்கிறது ஒரு ஜெனரல் ரூல். ஆனா ஆர்டிகிள் 15ங்கிறது சமூகத்துல இருக்கிற குறிப்பிட்ட வைரஸ் அழிக்கல, ஒரு ஸ்பெசிபிக் வேக்சின் மாதிரி. எக்ஸாக்ட்லி அதேதான். ரெண்டு சரத்துகளுமே இந்திய அரசியலமைப்புல இருக்கிறது உண்மைதான். ஆனா 14வது சரத்து இருக்கிறதால தான் 15வது சரத்து வேலை செய்யுதுன்னு டைரக்டா காரணம் சொல்ல முடியாது. ரெண்டுக்கும் நுட்பமான சட்ட வேறுபாடு இருக்கு. அதனாலதான் ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கம் அல்ல. ரொம்ப கிளியர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Question 18. What happens when you press Ctrl plus S while working on a document in computer system? கணினி அமைப்பில் ஒரு ஆவணம் பற்றி வேலை செய்யும் போது Ctrl plus S ஐ அழுத்தினால் என்ன நடக்கும்? ஆப்ஷன் டி, saves the current document. தற்போதைய ஆவணத்தை சேமிக்கிறது. ஆமா, கம்ப்யூட்டர்ல வேர்ட், எக்ஸல் அல்லது எந்த ஒரு அப்ளிகேஷனல் வேலை செய்யும் போதும் நீங்க டைப் செய்த தகவல்களை சேமிக்க பயன்படும் ஒரு யூனிவர்சல் ஷார்ட்கட் தான் Ctrl plus S. இது நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு லைஃப் சேவர்னே சொல்லலாம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் காலேஜில் படிக்கும்போது 15 பேஜ் உள்ள ஒரு பெரிய அசைன்மெண்ட் டைப் பண்ணிட்டு இருந்தேன். யூபிஎஸ் வேற இல்ல, திடீர்னு கரண்ட் போயிடுச்சு. அவ்வளவுதான். ஐயோ, உழைப்பெல்லாம் வீணா போயிருக்குமே. ஆமா, உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தேன். அன்னையில இருந்து என்னோட விரல்கள் ஆட்டோமேட்டிக்கா 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அந்த கண்ட்ரோலர்ஸ் அழுத்தம். தற்போதைய ஃபைலை அப்பப்போ சேவ் பண்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஷார்ட்கட். இது எக்ஸாம்ல ரொம்ப ஈஸியான மார்க். Next question. Question 19. With which countries have India entered into bilateral agreements to ensure access to critical minerals for the REPM scheme? REPM திட்டத்திற்கான முக்கியமான தாதுக்களுக்கான அணுகலை உறுதி செய்ய இந்தியா எந்த நாடுகளுடன் இருதரப்பு ஒப்பந்தங்களை செய்துள்ளது? ஆப்ஷன் பி, ஆஸ்திரேலியா, அர்ஜென்டினா அண்ட் ஜாம்பியா. ஆஸ்திரேலியா, அர்ஜென்டினா மற்றும் ஜாம்பியா கிரிட்டிக்கல் மினரல்ஸ், அதாவது லித்தியம், கோபால்ட் போன்ற தாதுக்கள் எதிர்கால தொழில்நுட்பங்களுக்கு மிகவும் அவசியமானவை. இந்த தாதுக்களின் விநியோகத்தை உறுதி செய்வதும் சீனா மீதான நமது சார்பை குறைப்பதற்கும் தான் இந்த ஒப்பந்தம். Reducing import reliance on China, right? ஆமாம், அதற்காக ஆஸ்திரேலியா, அர்ஜென்டினா மற்றும் ஜாம்பியா போன்ற தாதுக்கள் நிறைந்த நாடுகளுடன் இந்தியா முக்கியமான இருதரப்பு ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளது. இது எவ்வளவு பெரிய ஜியோபொலிட்டிக்கல் மூவ் தெரியுமா? எதிர்காலத்துல எல்லாமே எலக்ட்ரிக் வாகனங்கள் தான் வரப்போகுது. அதுக்கு பேட்டரி வேணும், அந்த பேட்டரிக்கு லித்தியம் வேணும். கரெக்ட். இப்போதைக்கு இந்த தாதுக்களை ப்ராசஸ் பண்றதுல சீனா தான் நம்பர் 1 இடத்துல இருக்கு. ஆமா, நாம சீனாவை மட்டுமே நம்பி இருந்தா அது பெரிய ரிஸ்க். அதனாலதான் தென் அமெரிக்காவில் இருக்கிற அர்ஜென்டினா, ஆப்பிரிக்கால காப்பர் அதிகமா இருக்கிற ஜாம்பியா, அப்புறம் ஆஸ்திரேலியா கூட இந்தியா டீல் போட்டிருக்காங்க. இது தேசிய பாதுகாப்பு ரீதியாகவும் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். சரி, இப்போ நாம கடைசி கேள்விக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின். Question 20. When did Bangladesh emerge as an independent country? பங்களாதேஷ் எப்போது சுதந்திர நாடாக உருவெடுத்தது? ஆப்ஷன் பி, 1971. 1971. 1947 இந்தியா பிரிக்கப்பட்ட போது இன்றைய பங்களாதேஷ் கிழக்கு பாகிஸ்தான்ங்கிற பெயரில் பாகிஸ்தானின் ஒரு பகுதியாக இருந்தது. ஆமா, ஈஸ்ட் பாகிஸ்தான். ஆனா கலாச்சார மற்றும் அரசியல் ஒடுக்குமுறைகளால் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் தலைமையில் விடுதலை போர் வெடித்தது. 1971ஆம் ஆண்டு இந்திய இராணுவத்தின் நேரடி ஆதரவுடன் பாகிஸ்தான் படைகள் தோற்கடிக்கப்பட்டு பங்களாதேஷ் என்ற புதிய சுதந்திர நாடு உருவானது. உலக வரலாற்றிலேயே 1971 ரொம்ப முக்கியமான வருஷம். முக்திபாகினி கொரில்லா படைகளுக்கு இந்திய ராணுவம் பயிற்சி கொடுத்து பாகிஸ்தானை சரணடைய வச்சது ஒரு மிகப்பெரிய போர் தந்திரம். ஷேக் முஜிபுர் ரஹ்மான பங்களாதேஷின் தேச தந்தை அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த வருஷம் அந்த தலைவரோட பேரு இது எல்லாமே ரொம்ப முக்கியம். Question 21. What was the main reason for the planned holiday period 1966 to 1969? திட்ட விடுமுறை காலத்திற்கான 1966 முதல் 1969 முதன்மை காரணம் என்ன? Correct option C, Indo-Pakistan War and failure of the third 5-year plan. இந்தியா பாகிஸ்தான் போர், 3ஆம் 5ஆண்டு திட்ட தோல்வி.
So basically, the plan holiday was a temporary pause in our long-term 5-year plans due to some severe national crisis. அதாவது இந்த கேள்வியை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 5 ஆண்டு திட்டங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு நாட்டோட நீண்ட கால வளர்ச்சிக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட். ஆமா, ஒரு பெரிய பிளான். கரெக்ட். ஆனா 1966 இருந்து 1999 வரைக்கும் அதை தற்காலிகமா நிறுத்திட்டாங்க. இதுக்கு காரணம் வந்து முதல் 5 ஆண்டு திட்ட தோல்வியோ அல்லது வெறும் பொருளாதார நிலைத்தன்மையின்மையோ கிடையாது. அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய நெருக்கடி வந்துச்சு. அதாவது அந்த இந்தியா பாகிஸ்தான் போர், சரியா? எக்ஸாக்ட்லி. இந்தியா பாகிஸ்தான் போர் மற்றும் அதனால ஏற்பட்ட 3ஆம் 5 ஆண்டு திட்டத்தோட தோல்விதான் முக்கிய காரணம். ஒரு போர் நடந்தாலே பொருளாதாரத்துல பெரிய தாக்கம் இருக்கும். அதனால அரசாங்கம் வந்து நீண்ட கால திட்டங்களை ஓரங்கட்டிட்டு விவசாயத்துக்கும் தொழில்துறைக்கும் உடனடி முக்கியத்துவம் தர வேண்டி ஓராண்டு திட்டங்களை கொண்டு வந்தாங்க. புரியுது. இப்போ இதை நீங்க ரியல் லைஃப்ல நடக்கிற ஒரு விஷயத்தோட ஈஸியா கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்க ஒரு பெரிய வீடு கட்டணும்னு ஒரு 5 வருஷத்துக்கு பெரிய பிளான் போடுறீங்க. ஆனா திடீர்னு ஒரு பொருளாதார நெருக்கடி வருது. அப்ப என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா பிளானை மாத்துவோம். ஆமா, அந்த பெரிய பிளானை அப்படியே தற்காலிகமா நிறுத்திட்டு இப்போதைக்கு அன்றாட செலவுகளை கவனிப்போன்னு சின்ன சின்ன ஓராண்டு திட்டங்களுக்கு மாறுவீங்க இல்லையா? அது போலதான் இந்த திட்ட விடுமுறை. நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான உதாரணம். அடுத்த கேள்வி பார்க்கலாம். Question 22. What is the importance of 22 July 1947? July 22, 1947 in முக்கியத்துவம் என்ன? Correct option D. Present national flag adopted. தற்போதைய தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. This date is historically very significant because it gave our nation its official visual identity before independence. அதாவது ஆகஸ்ட் 15, 1947ல நமக்கு சுதந்திரம் கிடைச்சதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா சுதந்திரம் வாங்குறதுக்கு ஒரு நாடா நமக்குன்னு ஒரு அடையாளம், ஒரு கொடி வேணும் இல்லையா? ஆமா, கொடி ரொம்ப முக்கியம். அதனாலதான் சுதந்திரத்திற்கு சில வாரங்களுக்கு முன்பு ஜூலை 22, 1947 அன்னைக்கு நடந்த அரசியலமைப்பு சபை கூட்டத்துல நம்ம தற்போதைய மூவர்ண கொடிய அதிகாரப்பூர்வமா ஏத்துக்கிட்டாங்க. அந்த கொடியோட வடிவமைப்பு பத்தி சோர்ஸ்ல என்ன சொல்லிருக்காங்க? காவி, வெள்ளை, பச்சை நிறங்கள் மற்றும் மையத்துல 24 ஆரங்களை கொண்ட கடற்படை நீல நிறம், அதாவது நேவி ப்ளூ அசோக சக்கரம் இருக்குன்னு வரையறுக்கப்பட்டது இந்த நாள்ல தான். எக்ஸாம்ல வந்து தேசிய கீதம் ஏற்கப்பட்டதான் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஆனா கொடி மட்டுமே ஏற்கப்பட்டதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓஹோ, நல்ல எக்ஸாம் டிப். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கிரிக்கெட் மேட்ச், அதாவது சுதந்திர தினம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டீமுக்கான அதிகாரப்பூர்வ ஜெர்சியை ஃபைனலைஸ் பண்ணுவாங்க இல்லையா? அது மாதிரி சுதந்திர தினம்ங்கிற பெரிய நிகழ்வுக்கு முன்னாடி நம்ம நாட்டுக்கான கொடியை இறுதி செஞ்ச நாள் தான் இந்த ஜூலை 22. நெக்ஸ்ட் கொஸ்டின். கரெக்ட். Question 23. On which river is the Dulhasti Stage 2 hydroelectric project located? துல்ஹஸ்தி 2ஆம் நிலை திட்டம் எந்த ஆற்றின் அருகே அமைந்துள்ளது? கரெக்ட் ஆப்ஷன் பி. செனாப் ரிவர், செனாப் நதி. இந்த துல்ஹஸ்தி ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் வந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல கிஷ்ட்வார் மாவட்டத்துல செனாப் நதியில அமைஞ்சிருக்கு. இதோட உற்பத்தி திறன் எவ்வளவுன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா. அரசாங்கம் ஒப்புதல் அளிச்சிருக்க இந்த திட்டத்தோட உற்பத்தி திறன் வந்து 260 மெகாவாட். எக்ஸாம்ல ஜீலம், ராவி அல்லது சிந்து நதிகள்னு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஆனா நீங்க செனாப் நதின்னு சரியா சூஸ் பண்ணணும். இதுல ஒரு வார்த்தை இருக்கு, இது ஒரு ஓடும் நீர் திட்டம்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன? பொதுவா நீர்மின் நிலையம்னா ஒரு பிரம்மாண்டமான டேம் கட்டி நிறைய தண்ணியை தேக்கி வச்சு கரண்ட் எடுப்பாங்க. ஆனா இந்த ஓடும் நீர் திட்டம் அப்படிங்கிறது நீரை தேக்கி வைக்காமல் ஆற்றில் இயற்கையா நீர் ஓடிக்கொண்டிருக்கும் போதே அந்த ஓட்டத்தின் விசையை பயன்படுத்தி நேரடியாக கரண்ட் எடுக்கும் ஒரு சிறப்பான டெக்னிக். வாவ், இது கேட்கறதுக்கே ரொம்ப சிம்பிளாவும் இருக்கு. அதாவது ஒரு பெரிய டேம் கட்டி தண்ணீரை தேக்கி வைக்காமல் ஆற்றில் நீர் ஓடிக்கொண்டிருக்கும் போதே அந்த விசையை பயன்படுத்தி கரண்ட் எடுக்கும் சிம்பிளான டெக்னிக் ஆகும். சினாப் நதி என்பதை மறக்காதீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். சூப்பர். Question 24. Al-Biruni, the Persian scholar, accompanied which invader to Afghanistan and India? பாரசீக அறிஞரான அல்-பிருனி ஆப்கானிஸ்தான் மற்றும் இந்தியாவிற்கு எந்த படையெடுப்பாளருடன் சென்றார்? கரெக்ட் ஆப்ஷன் ஏ. மஹமூத் கஸ்னவி. மஹமூத் கஸ்னவி. Al-Biruni was an excellent scholar who documented the history and culture of the places he visited during invasions. இப்போ வந்து அல்-பிருனி ஒரு மிகச்சிறந்த பாரசீக அறிஞர். அவர் மஹமூத் கஸ்னவி இந்தியா மேல படையெடுத்து வந்தப்போ அவரோடவே சேர்ந்து பயணம் செஞ்சார். முகமது கோரி அல்லது அலாவுதீன் கில்ஜின்னு ஆப்ஷன்ல கொடுத்தா? அது தப்பு. மஹமூத் கஸ்னவி தான் சரியான பதில். கஸ்னவியோட அவையில உத்பி மற்றும் ஃபிர்தௌசி போன்ற பிற அறிஞர்களும் இருந்திருக்காங்க.
அல்-பிருனியோட புகழ்பெற்ற படைப்புகளான கிதாபுல் ஹிந்த் மற்றும் தஹ்கீக்-ஏ-ஹிந்த் ரொம்பவே முக்கியமானது. புரியுது. ஒரு படையெடுப்பாளர் ஏன் தன்னோட ஒரு அறிஞரை கூட்டிட்டு வரணும்னு நீங்க யோசிக்கலாம். இப்போ ஒரு வெளிநாட்டு தலைவர் டூர் வரும்போது நடக்கும் எல்லா விஷயங்களையும் ஆவணப்படுத்த ஒரு எழுத்தாளரையோ அல்லது பத்திரிகையாளரையோ உடன் அழைத்து வருவது போன்றது. அவரோட வெற்றிகளை பதிவு செய்ய தான் அல்-பிருனியை கூட்டிட்டு வந்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின். ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி சொல்லிட்டீங்க. Question 25. On which rivers have India and Bangladesh initiated joint water measurement? இந்தியா மற்றும் பங்களாதேஷம் எந்த நதிகளில் கூட்டு நீர் அளவீட்டை தொடங்கியுள்ளன? கரெக்ட் ஆப்ஷன் பி, பத்மா மற்றும் கங்கா. பத்மா மற்றும் கங்கா. This is a very recent and important geopolitical development regarding water sharing between neighboring countries. அதாவது இந்தியாவும் பங்களாதேஷமும் கடந்த 30 வருஷமா கங்கை நதிநீர் பகிர்வு ஒப்பந்தத்துல இருக்காங்க. இப்போ அந்த ஒப்பந்தம் முடிவடைகிற தருவாயில இருக்கு. ஓ, அதனால தான் இந்த புது அளவீடா? ஆமா, துல்லியமான டேட்டா வேணும் இல்லையா? அதனால 2 நாடுகளும் சேர்ந்து பத்மா மற்றும் கங்கா நதிகளில் கூட்டு நீர் அளவீட்டை தொடங்கியுள்ளன. பிரம்மபுத்திரா அல்லது ஹூக்ளி நதிகள்னு நினைச்சுக்க கூடாது. இது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். 2 ரூம்மேட்ஸ் 30 வருஷமா ஒரு வாடகை ஒப்பந்தத்துல இருக்காங்க. அக்ரிமெண்ட் முடிய போற நேரத்துல 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு தண்ணி கரண்ட் செலவாயிருக்குன்னு மீட்டர் செக் பண்ற மாதிரி இதை புரிஞ்சுக்கலாம். புது அக்ரிமெண்ட்டுக்கு இது ரொம்ப தேவை. நெக்ஸ்ட் கொஸ்டின். பர்ஃபெக்ட். Question 26. Which of the following is an example of an input device that allows users to interact with a computer by typing text? உரை தட்டச்சு செய்வதன் மூலம் பயனர்கள் கணினியுடன் தொடர்பு கொள்ள அனுமதிக்கும் உள்ளீட்டு சாதனத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு எது? கரெக்ட் ஆப்ஷன் பி, கீபோர்ட், விசைப்பலகை. In computers, we basically use input devices to send data in and output devices to get data out. கணினியை பொறுத்த வரைக்கும் சாதனங்களை 2ஆ பிரிக்கலாம். ஒன்னு இன்புட் டிவைஸ், இன்னொன்னு அவுட்புட் டிவைஸ். இதுல கீபோர்டு ஒரு இன்புட் டிவைஸ், சரியா? ஆமா, கணினியில் தரவுகள் மற்றும் கட்டளைகளை உள்ளிட விசைப்பலகை பயன்படுகிறது. பிரிண்டர், மானிட்டர்லாம் நம்ம கணினிக்குள்ள இருக்கிற தகவலை வெளியே பார்க்க அல்லது எடுக்க பயன்படுறதால அவை அவுட்புட் டிவைசஸ். இது ரொம்ப அடிப்படையான கேள்விதான். அதாவது ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதுவதற்கு பேனா எப்படி ஒரு கருவியாக பயன்படுகிறதோ அதே போல டிஜிட்டல் உலகில் கணினிக்கு தகவலை சொல்ல கீபோர்ட் பயன்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். கரெக்ட். அடுத்த கேள்வி. Question 27. Who is called the father of communal electorate in India? இந்தியாவில் வகுப்புவாத வாக்காளர்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? கரெக்ட் ஆப்ஷன் சி, லார்ட் மின்டோ. லார்ட் மின்டோ. Lord Minto introduced policies that divided voters based on religion, which is why he gets this controversial title. லார்ட் மின்டோவை ஏன் வகுப்புவாத வாக்காளர்களின் தந்தைன்னு சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். அந்த 1909 சீர்திருத்தம்னால தானா? ஆமா, மிதவாதிகளை அதாவது காங்கிரஸை சமாதானப்படுத்த 1909 கொண்டு வரப்பட்ட மார்லி மின்டோ சீர்திருத்தம் மத அடிப்படையில் தனி வாக்காளர்களை அறிமுகப்படுத்தியது. இது கர்சான் பிரபுவோ இல்லது ஹாடிங்கே பிரபுவோ கிடையாது. ஒரு பிரிவினைவாத உத்தி இல்லையா இது? கண்டிப்பா மக்களை பிரிச்சு வைக்கிற திட்டம் இது. இப்போ ஒரு ஸ்கூல்ல எலெக்ஷன் நடக்கும்போது திறமையின் அடிப்படையில் வாக்களிக்காமல் இந்த ஊர்க்காரர்கள் இவர்களுக்கு தான் ஓட்டு போட வேண்டும் என்று பிரித்து வைப்பது போன்ற பிரிவினைவாத உத்தி இது. இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். Next question. நல்ல உதாரணம். Question 28. Under the new NHAI rules, which database is mandatory for vehicle verification before FASTag activation? புதிய NHAI விதிகளின்படி FASTag செயல்படுத்தப்படுவதற்கு முன்பு வாகன சரிபார்ப்பிற்கு எந்த தரவுத்தளம் கட்டாயமாகும்? Correct option B, வாகன் database, வாகன் தரவுத்தளம். The government is linking FASTag with the central vehicle database to ensure all toll collections are properly verified. இப்போ சமீபத்துல NHAI ஒரு புதிய விதியை கொண்டு வந்திருக்காங்க. இனிமே FASTag செயல்படணும்னா வாகன தளத்துல வாகன சரிபார்ப்பு முடிஞ்சிருக்கணும். ஒருவேளை அந்த தரவுகள் இல்லை என்றால் என்ன பண்றது? அப்படி தரவுகள் இல்லை என்றால் வங்கிகள் RC அடிப்படையிலான சரிபார்ப்பை கட்டாயமா செய்ய வேண்டும். ஆப்ஷன்ல செபின்னு ஒரு தரவுத்தளம் கொடுத்திருக்காங்க. அது பங்கு சந்தைக்கானது. ஓஹோ, இது நீங்க புது சிம் கார்டு வாங்கும்போது உங்க ஆதார் கார்டு தகவல்கள் அரசு சிஸ்டத்தில் சரியாக இருக்கிறதா என்று செக் செய்த பிறகே சிம் ஆக்டிவேட் ஆவது போல இது வாகனங்களுக்கான செக்கிங். வாகன் டேட்டாபேஸ் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் கொஸ்டின். கண்டிப்பா. Question 29. Which keyboard shortcut is typically used to paste copied content? நகலெடுக்கப்பட்ட உள்ளடக்கத்தை ஒட்ட எந்த விசைப்பலகை குறுக்கு வழி பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது? Correct option B, Control plus V. Keyboard shortcuts save a lot of time and pasting is one of the most common actions we do. இது கம்ப்யூட்டர்ல நம்ம தினமும் பயன்படுத்துற ஒரு ஷார்ட்கட். நகல் எடுக்கப்பட்ட அதாவது காப்பி செய்யப்பட்ட உள்ளடக்கத்தை ஒட்ட அதாவது பேஸ்ட் செய்ய Control plus V பயன்படுகிறது. நிறைய பேருக்கு பேஸ்ட்னா பீல ஆரம்பிக்குதே,
அப்போ கண்ட்ரோல் பிளஸ் பி வருமான்னு டவுட் வரும். வரக்கூடாது. ஏன்னா கண்ட்ரோல் பிளஸ் பி அப்படிங்கிறது பிரிண்ட் பண்றதுக்கான ஷார்ட்கட். அதே போல கண்ட்ரோல் பிளஸ் எஸ் என்பது சேவ் செய்ய பயன்படும். அதனால தான் பேஸ்டுக்கு கண்ட்ரோல் பிளஸ் பி கொடுத்திருக்காங்க. புரியுது. ரியல் லைஃப்ல கத்திரிக்கோலால் ஒரு பேப்பரை வெட்டி அல்லது காப்பி பண்ணி அதை இன்னொரு இடத்தில் பசை தடவி ஒட்டுவதற்கு பயன்படும் டிஜிட்டல் பசை தான் இந்த கண்ட்ரோல் பிளஸ் வி. சிம்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டின். எக்ஸாக்ட்லி. Question 30. With reference to the Green Revolution in India, what is the full form of HYVP? இந்தியாவில் பசுமை புரட்சியை பொறுத்தவரை HYVP இன் முழு வடிவம் என்ன? கரெக்ட் ஆப்ஷன் சி. High Yielding Varieties Program. அதிக மகசூல் தரும் வகைகள் திட்டம். The Green Revolution was all about increasing food production, and this specific program was the core of that success. பசுமை புரட்சியில் இதன் நோக்கம் என்னன்னா சிறந்த வீரிய விதைகளை பயன்படுத்தி உணவு தானியங்களின் உற்பத்தியை அதிகப்படுத்துவதாகும். ஆப்ஷன்ஸ்ல நிறைய கன்ஃபியூஸ் பண்ற வார்த்தைகள் வருமே. ஆமா, பிளான்ஸ் அல்லது பேட்டர்ன் என்ற வார்த்தைகளை ஆப்ஷன்ல கொடுத்திருப்பாங்க. ஆனா நீங்க கவனமா இருக்கணும். ப்ரோக்ராம் என்பதே சரி, இது ஒரு திட்டம். இப்போ பாத்தீங்கன்னா பழைய மாடல் பைக்குக்கு பதிலாக குறைவான பெட்ரோலில் அதிக மைலேஜ் தரும் புதிய மாடல் இன்ஜினுக்கு மாறுவது போல விவசாயத்தில் அதிக விளைச்சலை தரும் அப்டேட்டட் விதைகளை பயன்படுத்துவது தான் இந்த திட்டம். அதிக மகசூல் தரும் வகைகள் திட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆமா, ரொம்ப பொருத்தமான ஒரு கம்பேரிசன். Question 31. Identify the wrong statement about the discoveries and features of Mohenjo-daro. மொஹெஞ்சோதாரோவின் கண்டுபிடிப்புகள் மற்றும் அம்சங்களை பற்றிய தவறான கூற்றை அடையாளம் காணவும். Correct option D. Mohenjo-daro was the first identified site of the Indus Valley civilization. மொஹெஞ்சோதாரோ சிந்து சமவெளி நாகரிகத்தில் முதல் அடையாளம் காணப்பட்ட தளமாகும். Students often get confused between Harappa and Mohenjo-daro regarding which was found first. சிந்து சமவெளி நாகரிகம்னாலே நமக்கு மொஹெஞ்சோதாரோ பத்தி நிறைய தெரியும். மொஹெஞ்சோதாரோவில் கோட்டை, பெருங்குளம், சரியான வடிகால் அமைப்புகள் இருந்தன என்பது சரி. ஆனா இது முதல் தளம் கிடையாதா? கிடையாது. ஹரப்பா தான் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட தளம், மொஹெஞ்சோதாரோ அல்ல. எனவே டி என்ற கூற்று தவறானது. ஒரு குடும்பத்தில் இளைய பையன் ரொம்ப ஃபேமஸா இருப்பதால் அவன்தான் மூத்தவன் என்று தப்பா நினைத்துக் கொள்வது போல மொஹெஞ்சதாரோ ஃபேமஸ் என்பதற்காக அதுதான் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது என நினைக்க கூடாது. ஹரப்பா தான் முதல் தளம். சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ரொம்ப கிளியரா சொல்லிட்டீங்க. Question 32. What is the primary function of the CPU in a computer system? ஒரு கணினி அமைப்பில் CPU-வின் முதன்மை செயல்பாடு என்ன? Correct option B. To process data and execute instructions. தரவை செயலாக்குதல் மற்றும் வழிமுறைகளை செயல்படுத்துதல். The CPU is often called the brain of the computer for a very good reason. கணினியில் தரவுகளை ப்ராசஸ் செய்வதும் கட்டளைகளை நிறைவேற்றுவதும் தான் CPU-வின் முக்கிய வேலை. அது மெமரி கிடையாது இல்லையா? ஆமா, தகவல் சேமிக்கிறது அதோட பிரைமரி வேலை கிடையாது. தகவல் செயலாக்குதல் தான் அதோட வேலை. சிம்பிளா சொல்லணும்னா மனித உடலுக்கு எப்படி மூளை யோசித்து முடிவுகள் எடுக்கிறதோ அதே போல கணினியின் மூளையாக செயல்பட்டு எல்லா வேலைகளையும் செய்வது இந்த CPU தான். மெமரி அதுக்கு வேற பார்ட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். கரெக்ட். Question 33. Who was the first Gupta ruler to issue silver coins? வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த ஆட்சியாளர் யார்? கரெக்ட் ஆப்ஷன் பி. சந்திரகுப்தர் II. இரண்டாம் சந்திரகுப்தர். Currency in the Gupta period is an important historical indicator of wealth and trade. வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த ஆட்சியாளர் இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் தான். சமுத்திரகுப்தரோ அல்லது முதல் சந்திரகுப்தரோ கிடையாது. அவர் ஏன் குறிப்பா வெள்ளி நாணயங்களை வெளியிடணும்? அவர் மேற்கு சத்ரபா நாணயங்களால் ஈர்க்கப்பட்டு அவரது ஆட்சியின் செழிப்பை காட்ட இந்த வெள்ளி நாணயங்களை வெளியிட்டார். புரியுது. ஒரு கம்பெனி நல்ல லாபத்தில் இயங்கும் போது தங்களது பிராண்ட் மதிப்பை காட்ட சாதாரண பிளாஸ்டிக் கார்டுகளுக்கு பதிலாக பிரீமியம் பிளாட்டினம் கார்டுகளை வெளியிடுவது போல இந்த வெள்ளி நாணயங்கள் குப்தர்களின் செல்வத்தின் அடையாளம். இதை இப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆமா. Question 34. What was the unknown element under aluminium called? அலுமினியத்தின் கீழ் இருந்த அறியப்படாத தனிமம் என்னவென்று அழைக்கப்பட்டது? கரெக்ட் ஆப்ஷன் சி. ஏகா அலுமினியம். ஏகா அலுமினியம். Mendeleev was brilliant because he actually left empty spaces in his periodic table for elements he knew would be discovered later. Mendeleev தனது தனிம வரிசை அட்டவணையை உருவாக்கிய போது கண்டுபிடிக்கப்படாத தனிமங்களுக்கு இடமளித்தார். அப்போ அந்த இடத்துக்கு தற்காலிகமா ஒரு பேர் வச்சாரா? ஆமா. அலுமினியத்திற்கு கீழே உள்ள இடத்திற்கு சமஸ்கிருத சொல்லான ஏகா, அதாவது ஒன்று என்பதை சேர்த்து ஏகா அலுமினியம் என பெயரிட்டார். இதுவே பின்னர் காலியம் என கண்டுபிடிக்கப்பட்டது. இது செம இன்ட்ரெஸ்டிங். தியேட்டருக்கு படம் பார்க்க போகும்போது லேட்டாக வரும் நண்பனுக்காக ஒரு சீட்டை ரிசர்வ் செய்து கர்ச்சிஃப் போட்டு வைப்பது போல மெண்டலியும் காலியமுக்காக முன்பே இடத்தை ரிசர்வ் செய்து வைத்தார்.
ஏகா அலுமினியம் தான் பின்னால காலியமாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின். கரெக்டான எக்ஸாம்பிள். Question 35. Onges is a tribal group living in which of the following union territories? Onges என்பது பின்வரும் எந்த யூனியன் பிரதேசத்தில் வாழும் ஒரு பழங்குடியினர் குழுவாகும். கரெக்ட் ஆப்ஷன் A. அண்டமான் அண்ட் நிக்கோபார். அந்தமான் மற்றும் நிக்கோபார். India has many indigenous tribes, and the Onges are one of the most isolated ones living in our island territories. Onges என்பது அந்தமான் நிக்கோபாரில் வாழும் பழங்குடியினர். எக்ஸாம்ல லக்ஷதேவன் கொடுத்தா அது தப்பு. இவங்க அந்தமான் நிக்கோபாரில் தான் இருக்கிறாங்க. ஜார்வாஸ், ஷாம்பேன், சென்டினல்ஸ் போன்றோரும் இங்கு வாழும் பிற முக்கிய பழங்குடியினர். ஓஹோ, இவங்க பார்த்தீங்கன்னா வெளியுலக தொடர்பே இல்லாம காடுகளையும் இயற்கையையும் நம்பி பழமையான வாழ்க்கை முறையை அப்படியே பாதுகாத்து வரும் ஒரு ரிசர்வ் கம்யூனிட்டி இவங்க. அதனால இது எக்ஸாம்ல அடிக்கடி கேட்குற ஒரு முக்கியமான கேள்வி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கண்டிப்பா. Question 36. The diagram below shows the different types of white blood cells. Identify the option with correct labeling. கீழே உள்ள வரைபடம் பல்வேறு வகையான வெள்ளை இரத்த அணுக்களை காட்டுகிறது. சரியான லேபிளிங்குடன் கூடிய விருப்பத்தை அடையாளம் காணவும். கரெக்ட் ஆப்ஷன் டி. A. neutrophil, B. eosinophil, C. basophil, D. lymphocytes, E. monocytes. A. neutrophil, B. eosinophil, C. basophil, D. lymphocytes, E. monocytes. White blood cells are our body's defense mechanism, and each type has a very specific role in fighting off diseases. இந்த செல்கள் உடலை தொற்று நோய்களிலிருந்து பாதுகாக்கும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் பாதுகாவலர்கள் என்பதை நீங்கள் விளக்கமா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த அஞ்சுமே சேர்ந்துதான் நம்ம உடம்ப பாதுகாக்குதா? ஆமா, வரைபடத்தில் உள்ள அந்த வரிசைப்படி நியூட்ரோஃபில், ஈசினோஃபில், பாசோஃபில், லிம்போசைட், மோனோசைட் என்பதை சரியான வரிசை. இப்போ ஒரு நாட்டின் பாதுகாப்பிற்காக எப்படி ராணுவம், கடற்படை, விமானப்படை என வெவ்வேறு பிரிவுகள் இருக்கிறதோ அதே போல உடலை தாக்கும் பலவிதமான கிருமிகளை அழிக்க நமது ரத்தத்தில் உள்ள இந்த 5 படைகளுமே சேர்ந்து செயல்படுகின்றன. இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ரொம்ப அருமையான கம்பாரிசன். Question 37. Name the physical quantity that is equal to the product of force and velocity. விசை மற்றும் திசைவேகத்தின் பெருக்கலுக்கு சமமான இயற்பியல் அளவை பெயரிடவும். கரெக்ட் ஆப்ஷன் சி. பவர், திறன். This requires a bit of basic physics formula derivation to understand clearly. திறன் அதாவது பவர் அப்படின்னா என்னன்னா செய்யப்பட்ட வேலை பை நேரம். வேலைனா விசை இன்டு இடப்பெயர்ச்சி, சரியா? எக்ஸாக்ட்லி. இப்போ வேலைக்கு பதிலா விசை இன்டு இடப்பெயர்ச்சி போட்டீங்கன்னா விசை இன்டு இடப்பெயர்ச்சி பை நேரம் அப்படின்னு வரும். இடப்பெயர்ச்சி பை நேரம் என்பது திசை வேகம் என மாறும். எனவே திறன் ஈக்குவல் டு விசை இன்டு திசை வேகம் என மாறும். வாவ், பவர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு வெலாசிட்டி. ஒரு பழுதடைந்த காரை நீங்கள் தள்ளுகிறீர்கள், அதுதான் விசை. அந்த கார் எவ்வளவு வேகத்தில் நகர்கிறது, அதுதான் திசை வேகம். இதை பொறுத்து நீங்கள் எவ்வளவு திறனை வெளிப்படுத்துகிறீர்கள் என்று கணக்கிடலாம். ரொம்ப கிளியரா இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். பிசிக்ஸ் ஃபார்முலாவை ஈஸியா புரிஞ்சுக்கலாம். Question 38. Which of the following is the study of vibrations within earth? பின்வருவனவற்றில் பூமிக்குள் அதிர்வுகள் பற்றிய ஆய்வு ஏது? கரெக்ட் ஆப்ஷன் A. Seismology, நிலநடுக்கவியல். To understand earthquakes and the Earth's inner structure, scientists rely entirely on this field of study. பூமியின் ஊடாக அல்லது மேற்பரப்பில் நகரும் நிலநடுக்க அலைகள் மற்றும் அதிர்வுகளை பற்றிய அறிவியல் பூர்வமான ஆய்வு இதுவாகும். கிராபாலஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குமே, அது கையெழுத்து பற்றிய ஆய்வு. சீஸ்மாலஜி தான் பூமிக்கு அடியில் நடக்கும் அதிர்வுகளை பற்றியது. ஓஹோ, ஒரு டாக்டர் ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற சத்தங்களை கேட்டு நோய் இருக்கான்னு செக் பண்ற மாதிரி பூமிக்குள்ள நடக்கிற மாற்றங்களை, அதிர்வுகளை செக் பண்ற அறிவியல் தான் இந்த சீஸ்மாலஜி. இது ஈஸியா மைண்ட்ல நிக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். கண்டிப்பா. Question 39. Which of the following is an example of an operating system commonly used on desktop computers? டெஸ்க்டாப் கணினிகள் பொதுவாக பயன்படுத்தப்படும் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு எது? கரெக்ட் ஆப்ஷன் பி. விண்டோஸ். விண்டோஸ். An operating system is the core software that manages all other software and hardware on a computer. கணினிகளில் பொதுவாக பயன்படுத்தப்படும் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்திற்கு விண்டோஸ் ஒரு சிறந்த உதாரணம். வேர்டு, குரோம் இதெல்லாம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இல்லையா? கிடையாது, அதெல்லாம் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். விண்டோஸ் தான் OS. அதாவது ஒரு பெரிய ஆஃபீஸில் மேனேஜர் எப்படி எல்லா வேலைகளையும் ஃபைல்களையும் ஒருங்கிணைத்து ஆஃபீஸை ரன் பண்ணுறாரோ அதே போல கம்ப்யூட்டரில் உள்ள எல்லா சாஃப்ட்வேர் மற்றும் ஹார்ட்வேர்களை கண்ட்ரோல் செய்யும் மேனேஜர் தான் இந்த OS, அதாவது விண்டோஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். எக்ஸாக்ட்லி. இப்போ நம்ம கடைசி கேள்விக்கு வந்துட்டோம். Question 40. The famous Sardar Sarovar Dam has been built on which of the following rivers? புகழ்பெற்ற சர்தார் சரோவர் அணை பின்வரும் எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? கரெக்ட் ஆப்ஷன் பி. நர்மதா.
நர்மதா. This is one of the most prominent dam projects in India, located in Gujarat. உலக வங்கி நிதியுதவியுடன் நர்மதா ஆற்றின் குறுக்கே குஜராத்தில் கட்டப்பட்ட அணை இது. இது ரொம்ப பெரிய அணைன்னு சொல்றாங்களே. ஆமா, கான்கிரீட் அளவின் அடிப்படையில் இது உலகின் 2வது பெரிய அணை. 1961 ஏப்ரல் 5 நேருவால் தொடங்கப்பட்டது. பல ஊர்களுக்கு குடிநீரும் விவசாயத்திற்கு தண்ணீரும் கரண்ட்டும் கொடுக்க ஒரு பெரிய ஆற்றின் பாதையில் கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கான்கிரீட் சுவர் இது. எக்ஸாம்ல கங்கை அல்லது கோதாவரின்னு கன்ஃபியூஸ் ஆகாம நர்மதா நதின்னு கரெக்டா செலக்ட் பண்ணிடுங்க. இதோட நம்ம 20 கேள்விகளும் முடிவடைந்தது. இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த கேள்விகளும் தகவல்களும் உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு உதவியா இருக்கும்னு நம்புறோம். இது பயனுள்ளதா இருந்தால் லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான மேலும் பல பயனுள்ள கண்டென்ட் அப்டேட்ஸ் தொடர்ந்து பெற அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோவை ஷேர் பண்றது மூலமா ரயில்வே என்டிபிசி, குரூப் டி மற்றும் பிற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு தயார் பண்ற உங்களோட நண்பர்களுக்கும் நீங்க உதவ முடியும். கீழே இருக்கிற ப்ளே பட்டனை பயன்படுத்தியோ அல்லது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் மூலமாகவோ முழு வீடியோவையும் நீங்க இங்கேயே பார்க்கலாம். பிடிஎஃப்க்கு நீங்க அதை நம்ம அருண் அகாடமி டெலிகிராம் சேனல்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு முக்கியமான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன்ல நாம மீண்டும் சந்திக்கலாம். பார்த்ததற்கு நன்றி. உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ஆல் தி பெஸ்ட்.